ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எஸ்பிஓவில் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. எஸ்பிஓ போர்ட்டல் லிங்க்கில் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணோன்னே வெல்கம் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே கீழே டவுன் பண்ணும்போது இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணணும். இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே டவுன் பண்ணும்போது அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு எப்படி பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப் 1 என்னென்னா, வீடியோ லென்த் வந்து 2 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கணும். தன்னுடைய ஓன் வாய்ஸ் மட்டும்தான் அதில் கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நோ நீடு ஃபேஸ்லாம் காட்ட வேண்டாம், வாய்ஸ் மட்டும் கொடுத்தா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 2 என்னென்னா, டோன்ட் போஸ்ட் அடல்ட் கண்டென்ட் அண்ட் பார்ட் டைம் ஜாப் ரிலேட்டட் கண்டென்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்து யூஸ் சேம் டாபிக் அனதர் வீடியோஸ் மஸ்ட். இப்போ ஒரு வீடியோஸ்க்கு வந்து கொடுத்த டாப்பிக்கு அடுத்த வீடியோஸ்க்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து மஸ்ட் மென்ஷன் ஸ்பான்சர் நேம் இன் யுவர் ஓன் வாய்ஸில் தான் ஸ்பான்சருடைய நேமை வந்து மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 5வது பாயிண்ட் என்னென்னா, இஃப் ஆர் நாட் ஃபாலோயிங் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் வி ஆர் நாட் கிவிங் பே அவுட் ஃபார் யுவர் வீடியோ. உங்களுடைய வீடியோஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணலன்னா பே அவுட் கிடைக்காது, அமௌண்ட் வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஸ்பான்சர் கீவேர்டில் வந்து கொடுத்துருக்க லிங்க் அண்டு வேர்ட்ஸை வந்து காப்பி பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போடக்கூடிய வீடியோஸில் வந்து இந்த ஸ்பான்சர் வேர்டை வந்து நம்ம ஓன் வாய்ஸ் மூலமாக சொல்லணும். என்னென்னா, திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை genreview.online. genreview.online இஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட். அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம வீடியோவுடைய ஃபஸ்ட்லேயோ லாஸ்ட்லேயோ நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம எப்படி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னா, நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி அதில் வரக்கூடிய யூஆர்எல் லிங்க்கை காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு காலத்தில் பேஸ்ட் பண்ணணும். செகண்ட் காலத்தில் வந்து டைட்டிலில் நம்ம வீடியோவில் வந்து என்ன டைட்டிலில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த வேர்ட்ஸை வந்து காப்பி பண்ணி 10 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணணும். மூணாவது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ நம்ம வீடியோஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் ஒரு 30 வேர்ட்ஸ் வர மாதிரி அந்த வேர்ட்ஸையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். மூணாவது காலத்தில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பண்ணால் போதும், சப்மிட் ஆயிரும், சக்ஸஸ்ஃபுல்லி ஆயிரும். அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம பண்ணலாம் யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேன்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை எப்படி போஸ்ட் பண்ணணுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து நம்மளுடைய ஓன் வீடியோ மேக் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸில் வந்து இப்போது நான் ஓன் வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸில் வந்துட்டு இந்த அவங்க கொடுத்துருக்க ஸ்பான்சர் நேமை அந்த வீடியோஸில் மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் இப்போது genreview.online. genreview.online is one of the best review portal site. நான் அதுக்கப்புறம் இந்த வீடியோஸில் வந்து நான் ஃபஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். அவங்க ப்ரொமோட் பண்ண சொன்ன வேர்ட்ஸை வந்து என்னுடைய ஓன் வாய்ஸில் ஃபஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் வந்து லாஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணியிருப்பேன். நம்ம எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து எப்படி நம்ம ஸ்பான்சர் நேமை வாய்ஸில் சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸை வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த வீடியோஸுக்கு அந்த போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவில் இந்த த்ரீ டாட் ஐக்கானை கிளிக் பண்ணனா நம்ம போஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள லிங்க் வந்து காப்பீடு. இந்த கிளிக் பண்ணனா லிங்க் வந்து காப்பீடு ஆகும். இதில் கீழே கொடுத்துருக்க லிங்க்கை காப்பி பண்ணியாச்சு. இப்போ காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு திரும்பவும் டாஸ்கில் வந்துட்டு என்டர் யூஆர்எல் பேஜில் போய்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டால் நம்மளுடைய லிங்க் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் மேக் பண்ண வீடியோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணியாச்சு. இப்போ அதே மாதிரி டைட்டிலையும் காப்பி பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனோட 30 வேர்ட்ஸையும் காப்பி பண்ணணும். இது சேம் அதே தான். நம்ம இதில் இன்ஸ்டாகிராமில் லிங்க்கை காப்பி பண்ணியாச்சு. இப்போ டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்கோன்னா, டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம ஸ்பான்சர் நேமாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். டைட்டில் வந்து நம்ம இந்த வீடியோஸில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோமோ அதை பற்றின டைட்டிலை நான் வந்து இதில் போட போகிறேன். இப்போ நான் சாரீஸோடைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனால் சாரீ பற்றின இன்ஃபர்மேஷனை டைட்டிலாக கொடுக்குறேன்.
இல்லை அதுக்கப்புறம் இப்போது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், நம்ம டைப்பும் பண்ணலாம். 10 வேர்ட்ஸ் வர மாதிரி டைப்பும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சாரீஸ் வீடியோ கொடுத்ததுனால நியூ ட்ரெண்டிங் ஸ்டோன் ஒர்க் sarees collection in online shopping. அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருக்கேன். இப்போ 10 வேர்ட்ஸை டைப் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டைப் பண்ணலாம். யூடியூப்பில் காட்டின மாதிரி நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். என்ன டைட்டில்னால் நம்ம எதை பற்றின வீடியோஸ் போட்டிருக்கோமோ அந்த டைட்டிலை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கோமோ, நம்ம வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன போஸ்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வேர்ட்ஸையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் எப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும் அதே மெத்தட் படி நான் வந்து வேறு இடத்துல இப்போ காப்பி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் அதை காப்பி பண்ணி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு திரும்பவும் 3வது வேர்ட்ஸையும் காப்பி பண்ணி 30 வேர்ட்ஸ் வர மாதிரி காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட வேண்டியதான். பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணால் போதும். நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணதுனால இப்போ நம்ம சப்மிட் பண்ணலை. நீங்கள் இதே மாதிரி முதல்ல யூடியூப் வீடியோஸை வந்து மேக் பண்ணதுக்கப்புறம் அதோட லிங்கை காப்பி பண்ணுங்கள், டைட்டிலில் காப்பி பண்ணுங்கள், அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போட்டிருக்கிறத காப்பி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் டாஸ்க்கு. சப்மிட் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துடும். அவ்வளோதான். இப்படி தான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்.